இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம். இந்த க்ரில் வந்து எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்ததுனால ட்ரெண்ட்ஸில் கொடுத்தாங்க. இப்போ அதை வச்சு தான் நாங்கள் வந்து தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம். இது ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறோம். பார்க்கலாம் வாங்க. தந்தூரி சேர்த்து வந்து உங்களுக்கு என்னென்ன மசாலா வேணும்ன்ட்டு நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வேணும். அது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள். நெக்ஸ்ட்டு வந்து காரத்தூள் வேணும். காரத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் மசாலா வேணும். சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா, அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மல்லித்தூள். மல்லித்தூள் எல்லாமே 2 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க, கரெக்டாக இருக்கும் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சிக்கன் அதிகமாக எடுத்துக்கிறதுனால ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தயிர் போட்டுக்கலாம். நம்ம தயிரும் அதே மாதிரி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம், 4 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக ஆகிறதுனால கொஞ்சமாக நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போதும். அந்த மசாலா அந்த சிக்கனில் ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். இது நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து ஒன்று ஒன்றா தடவி அதை நம்ம ஒரு 1 hour ஊற வச்சா போதும். இப்போ சிக்கன் எடுத்துக்கலாம். பாப்பாவை கொஞ்ச நேரம் கீழே விட்டுடலாம், அப்போ தான் தடவை வாட்டமாக இருக்கும். இது நல்லா கோடு போட்டே வாங்கிட்டு வந்திருக்கோம். அது உள்ளெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தடவினீங்கன்னா அது செய்யும் போது கொஞ்சம் நல்லா மசாலா அதுக்குள்ளே ஊறி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒன்று ஒன்றா தடவிக்கலாம். இந்த பையனை அது பாப்பா வச்சுன்னு செய்யவே முடியல, ரொம்ப வாழ்த்தனம் பண்ணின்னு இருக்கான். ஃபஸ்ட்டு ஒன்று தடவியாச்சு, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடாதுப்பா. அதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம கோட் பண்ணிட்டா ஒரு 1 hour ஊறினா போதும். நல்லா ஒரு தந்தூரி சிக்கன் உங்களுக்கு கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று சிக்கன் சொல்லு. எடுக்கக்கூடாதுமா. கண்ணாடி பவுல்லே வச்சுக்கலாம். கண்ணாடி பவுலில் வந்து மசாலா இருக்கிறதுனால நிறைய நம்ம இப்போ மாற்றிக்கலாம். பாருங்க, நல்லா மசாலா தடவியாச்சு. செம்மையாக இந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1 hour நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மிஷினில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் போய் ஓகே, இப்போ வந்து சிக்கன் வந்து 1 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மிஷினை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து 2ல் வைக்கணும். நம்ம 1 2 2ல் வச்சுட்டு சிக்கனை இப்போ வந்து எடுத்துன்னு வந்து ஹீட் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள், சிக்கன் ஃபஸ்ட்டு நம்ம 2 வச்சுக்கலாம். இது நல்லா ஹீட் ஆனனையும் நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம
கொஞ்சம் ஹீட்டாக மேலே லேசாக பட்டர் இருந்தால் அதை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ இன்னமும் அந்த சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். வெயிட் பண்ணலாம். எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம லேசாக பட்டர் அப்படியே தடவிட்டே இருந்து போட்டுகிட்டே இருந்தால் இது கொஞ்சம் நல்ல சாஃப்ட்னஸ் நல்லா வந்துடும். பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இப்போ தான் எடுத்தேன், அதனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதில் போட்டு அப்படியே மெல்ட் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகணுன்னே நம்ம அப்படியே அதை திருப்பி போட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் தடவினா சாஃப்ட்னஸ் நல்லா வந்துடும். ஹீட் நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் மெல்ட் ஆனோடனே இதை அப்படியே திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் பட்டர் தடவினா சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. ரொம்ப சில பேர் வந்து இது மேலே வந்து ஆயில் தடவுவாங்க. நம்ம பட்டர் இருக்கனால நம்ம பட்டரே போட்டுக்கலாம். ஆயில் இருந்தால் போட்டுக்கலாம். வாவ், சூப்பராக இருந்துச்சு பாருங்க. உங்களுக்கு நல்லா இருந்துச்சு பாருங்க. இது மாதிரி நம்ம கொஞ்சம் பட்டர் அப்படியே தடவை உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் நல்லா வரும். பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சு பாருங்க. உங்களுக்கு இது மாதிரி அப்படியே உங்களுக்கு மூணு கொஞ்சம் பட்டர் தடவிங்கன்னா ரெண்டு சைடும் சாஃப்ட்னஸ் நல்லா வரும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். திருப்பிக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம். நல்லா இருக்கும். இந்த சிக்கனுக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இது பாருங்கள் நல்லா இதுவாகிருக்கு, ரோஸ்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸில் சுவையான தந்தூரி ரெடி. இப்போ அவ்வளோதான், உங்களுக்கு வந்து இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்குது. தந்தூரியா குடு. செம்மையா இருக்கு. தனிஷா உட்காந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு.
ஒரு பெரிய பைட் பண்ண போறோம். செம்ம ஜூஸியா சூப்பரா செம்மையா இருக்கு. கிருஷ்வந்த் கொடுங்க, பாப்பா கொடுங்க. கிருஷ்வந்த் இங்கே பாரு. கிருஷ்வந்த் ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய். எப்படி இருக்கு சொல்லு. சூப்பரா சொல்லு. சூப்பர். சூப்பர் சொல்லுங்க. அந்த பட்டர் அப்படியே ஜூஸியா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. இது கூட நீங்க லெமன் வச்சு சாப்பிட்டா ஐயோ ஹைலைட். சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய். கிருஷ்வந்த் பாய் சொல்லுங்க. பாய். எப்படியாவது இந்த சிக்கன் தந்தூரி செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. யாராவது செஞ்சு சாப்பிட்டுட்டாங்க. டிகிரிஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ. தந்தூரி எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. எப்படிப்பா இருந்துச்சு? கோட் பண்ணிட்டோம். ஹலோ, தந்தூரி எப்படிப்பா இருந்துச்சு? சொல்லு ஊற்றுது. சாப்பிட்டுட்டு இருக்கான் அந்த பையன். சூப்பர் சொல்லுங்க. சூப்பர் சொல்லுங்க. சூப்பர் சொல்லுங்க.